स्तम्भेवतार समन्यलब्धं लक्ष्मीनृतं प्रबध्रे सरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमणिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयं दृढमस्तुरघ्नम् मातापिता युवतेस्तनायुभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः लोकलाविरामं श्रीमत्तदङ्गरुणं प्रणमामि मूर्ध्ना यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदसरिधरणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां शरवोऽग्नीश्वरं श्रीरङ्गनाथषडगोपेतीन्द्रविष्टं लक्ष्मीनृसिंहकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरगुराषडोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नवैषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्याक्षेन्दुसम्मेलरिपोः आत्मनिक्षेपतन्यं वेदान्ते वामदूगत्वमिपूर्वेण रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशतारिसंयुमिराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्विषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचटारि योगिचरणन्यस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गचटारिवीरपुराणलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बयोजितं शुभगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरद्दत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणादिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः विष्णुश्रीपदनाभूषीनाथपद्मेक्षणान् रामं पूर्णविशेषराट् गोविन्दभट्टारकान् वेदान्ताख्यानमुनिं कलिप्रवरं श्रीकृष्णपादाभिधं श्रीरङ्गेश कमलावासान् भजे केशवम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभिराविद्यं निसन्तमः வாழி பரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குழையரோ வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மாணவேல் நெஞ்சுக்கு இருளடி முழங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு தமிழ் நன்னூல் மறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆனசாமயம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பிணவழிகளே எங்கள் கதியே ராமானுஜ முனியே தங்கை கெடுத்தாண்டதவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான். இப்ப மூணாவது பாத்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மூணாவது பாத்திரமானது திருவடிவில் கருணடுமால் தேயன் என்னும் திரேதைக்கண் வளைருவாய் திகழ்ந்தான் என்னும் திருவடிவில் கடாமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்தோர் உருவென்று உணரலாகாது ஊழிதோர் ஊழினின் ஏத்தவல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே. இதனுடைய பதபதார்த்தம் போன வாரம் பார்த்தோம். இந்த பெரியவச்சான்களுடைய வியாக்கியானத்தை அனுபவிப்பதற்கு முன்னாடி ஸ்ரீமதி ஐசிங்கர் அவருடைய இந்த திருமேனி வர்ணத்தை பற்றிய ஆச்சரியமான விஷயத்த ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போவோம். அதுல ஒரு அழகான இந்த எம்பெருமானுடைய சொரூபம், கல்யாண குணங்கள், இந்த திருமேனி, மூன்று விஷயங்கள் எம்பெருமான் விஷயத்த ரொம்ப அவசியமானது. சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும், கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், திருமேனியினுடைய அழகை ரசிக்கணும். இப்படி மூன்றுமே நமக்கு போகியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா ஆழ்வாருடைய அனுபவ பிரகாரமும் ஆச்சாரியுடைய அனுபவ பிரகாரமும் எதிராக நிரதிசயமான போகியம். அதாவது போகியத்தையே கொடுக்கும். போகியம்னா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா ரொம்ப 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 ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எதிரா அப்படின்னா எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வடிவழகுதான் நிரதிசயமான, அதாவது அதுக்கு ஒப்பே கிடையாது. அப்படிப்பட்டமான போகியத்தை கொடுக்கக்கூடியது. அத்த ஐசிங்கர் போல்வாள் அனுபவிச்சு எழுதுற விஷயத்த நாம் அனுபவிக்கணும். இப்படி எம்பெருமானுடைய சுரூபத்தையும் திருக்கல்யாண குணங்களையும் திருமேனியுடைய அழகையும்
எத்தை கொண்டு நம்மால் அறிய முடியும் அப்படின்னா சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிய முடியும். ஆனா அதுக்கு ஐசிங்கர் பிள்ளலோகாச்சாரனுடைய ஒரு ஸ்ரீ சுக்தி இருக்கிறார். அவற்றினுடைய எம்பெருமானுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய ஸ்தானாதி பேதங்களும் துரவதரங்களுமாய் முக்கியதமங்களுமாய் இருக்கையாலே சொல்லுகிறோம். எம்பெருமா பொதுவா பாசுரத்துல அப்படி இப்படி எம்பெருமானுடைய திரும்ப இப்படி கல்யாணம் இப்படி அதனுடைய நிறம் இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சுவார்த்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது இது எப்படி சாகசமான காரியம் இதே ஒத்த கருத்தை மாமனிகளும் சாய்கிறார். இவையெல்லாம் சொன்னாலும் ஒருவருக்கு புத்தி பண்ணவும் அரிதாய் அவதார ரகசியங்களாகையாலே மிகவும் முக்கியமுமாய் இருக்கையாலே சொல்லுகிறோம் என்கை. ஏன் இவ்வளவு தூரம் விவரம் பண்ண முடியாது அப்படின்னா எல்லோருக்கும் புரியும்படியாக சொல்றதும் அதை அறிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனால அதுவும் இல்லாத எம்பெருமானுடைய அவதாரங்கள்லாம் மிகவும் ரகசியமானது. அந்த ரகசியத்தை எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? அதனால இதெல்லாம் நாங்க விவரம் பண்ணல அப்படின்னு எழுதுறாரு. அதுதான் ஐசிங்கர் இந்த விஷயங்கள் மிகவும் சூக்ஷ்மங்களாய் கடினங்களாய் இருப்பதால் எடுத்து சொன்னாலும் யாவராலும் இவற்றை அறிய முடியாது. மேலும் இவை ரகசியங்களான விஷயங்கள். பக்தி பூர்வமாக ஆச்சாரியனை கிட்டி இவற்றை தனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டாலுடைய சொல்லக்கூடாத விஷயங்கள் இவை. அம்பலத்தில் அவிழ் பொதியை அவித்தால் ஆளுக்கு ஒருபடியா அள்ளி கொண்டு செல்வார்கள். அவளும் சிதறிவிடும், கொள்பவர்களுக்கும் வயிறு நிறையாது. அந்த முறையில் ரகசியமான விஷயங்களை அம்பலமாக்க கூடாது என்று சாஸ்திரத்தாலும் இவற்றை நாம் விளக்கவில்லை அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் போயிருக்கார். அதனால இந்த எம்பெருமானுடைய பாசுரங்கள்ல இவ்வளவு அர்த்தம் பொதிஞ்சிருக்க இத்த விவரணம் பண்ணாம இருந்தா அவன் ஆய்வாளர்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு சக்தி இருக்கு. அவெல்லாம் ஒரே பாசுரத்துல சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இது உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் இருக்க அத்த காலக்ஷேபூர்வமாக கேட்கணும். தத்வித்து பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையானது ஆச்சாரிய சன்னதியை அணுகி அந்த சன்னதியில எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு கேட்டு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேட்டாலே புரியாது, அப்படி கேட்டால் 2 தடவை கேட்டால் நமக்கெல்லாம் புரிஞ்சு எதுவும் புரியாத விஷயங்கள் கிடையாது அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்துட்டு இருந்தாலும் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை உள்ளார்கள். இப்ப இந்த காலத்துல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு. அதனால இதை நாங்க இப்படி சாஸ்திரவியர்களாய் இருக்கும் நம் பூர்வர்கள் விளக்காமல் விட்ட ரகசியமான விஷயங்களை ஆசிரியர்களான அன்பர்களின் பிரார்த்தனையின் பேர் இவ்வளவு விவரிக்கிறோம்னு ஐசிங்கர் அவதாரிக பண்றார். முடிக்கிட்டே சொல்றத இதை நான் இப்ப முன்னாடி சொல்லிட்டேன். ஆக இப்படிப்பட்ட ரகசியமான அர்த்தங்களை ஐசிங்கர் நமக்காக பல பிரகாரங்கள்ல அனுபவிச்சா இருக்கு. நிகமப்பிரல அருள்மொழியா எழுதியா இருக்கு. அதை அனுபவிச்சுட்டு போனா அதுக்கப்புறம் இந்த பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட இந்த 3வது பாட்டினால திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கிறார். இதுல முதல்ல வடிவுன்னு சொன்னாலே போதும் எம்பெருமானுடைய இது. ஆனா அதுல திருவடிவுன்னு போடுற அந்த திருன்னு போட்டதுனால அது இன்னும் அதனுடைய ஒரு போக்கியத்தையே தெரியுது. திவ்யாத்ம ஸ்வரூபம் ரொம்ப பரமானந்தம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஜீவாத்மாக்களுடைய ஆத்மஸ்வரூபமே எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான், அனுகூலமா இருக்கக்கூடியதுதான். அதே மாதிரி எம்பெருமானுடைய ஸ்வரூபமான சத்தியத்து ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவாதி குணங்களோட கூடிய ஸ்வரூபம் இருக்கே அது ரொம்ப பரம போகியம். ஆனா அந்த இன்னொன்னு எம்பெருமான திருக்கல்யாண குணங்கள் சொல்றாள அது எப்படி தெரியுமா? அது ஆச்சரியம். எத்தனை குணங்களை சுவாமி எம்பெருமானார் கத்தியில் சாய்கிறார். காம்பீர ஔதாரி சாதுர தைரிய சௌரிய பிராக்கம் சத்தியகாம சத்திய சங்கல்பான்னு இப்படி அடிக்கிட்டே போறார். ஒண்ணுக்கும் ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணி ஆயிருக்கு சுவாமி தேசியன் கத்திய வியாக்கியானத்துல. இப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அதுவும் பல. அந்த ஒவ்வொரு கல்யாணத்தின் குணங்களுடையும் அவருடைய சௌலபியாதிகளை அனுபவிக்கும் போது ஏற்படுற ஆனந்தம் இருக்க அது பரமானந்தம் இதுதான். அப்படி இப்படி பெருமானுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சொரூபம் என்ன, அதோட குணங்கள் என்ன, திருமேனி என்ன, இவையெல்லாம் ஒத்துக்காத அத்வைதிகள் அத போய் ஒரு நிர்குணம் சொல்றாள், நிர்குண பிரம்மன்னு சொல்றாள்.
இதெல்லாம் எங்க போய் அடிச்சுக்கிறது? அப்படிப்பட்ட நிர்குண பிரம்ம அவா கூட நிர்குண பிரம்மம் இருக்கா கூட கடைசியில வியாபாரத்தை ஒத்துண்டு எம்பெருமானுக்கு கல்யாணங்களை அந்த வியாபாரத்துல இது பண்றா. இப்படி எம்பெருமானுடைய திருமேனிய பெருமையை பார்த்தா எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் அது உள்ள கல்யாண குணங்கள் ரெண்டத்தை காட்டிலும் ரொம்ப வசதியா இருக்கும். கடைசியில் ரெண்டும் துச்சமா போயிடும். ஒரு வஸ்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். இத்தோட இன்னொரு வஸ்து கிடைச்சதுன்னா இத்த மறந்துடுவோம், அதில் ஈடுபட்டுடும். அத்தோட வசதியா கிடைச்சுன்னா இத்த விட்டுடும். அது அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி வடிவைகளை வந்துட்டோம்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தையும் விட்டோம், ஜீவன் எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் விட்டுடுவோம், அவனுடைய கல்யாண குணங்களையும் விட்டுருவோம், திருமேனி வடிவையே அது ஆச்சரியப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட அவனுடைய திருமேனி வழக்கத்தை இங்க பெரியவாச்சான்பிள்ள சூசித்துல சாய்கிறார். அதான் சாய்கிறார். வடிவு என்றே கூறலாமானாலும் அப்படி கூறாமல் திரு என்று ஒரு உரி சொல்லை சேர்த்து திருவடிவு என்று அருளியுள்ளார். அதனால்தான் பகவானுடைய சொரூபம் அதில் உள்ள குணங்கள் இரண்டை விட திருமேனிமே சிறந்ததுக்காக தான் அந்த திருவடிவுன்னு சொன்னார். அதுக்கு மேல சாய்கிறார், எம்பெருமானுடைய சொரூபத்தை கார்கடை கொண்டு பற்ற வேண்டி இருக்கும் குணங்கள். எம்பெருமானுடைய சொரூபம் தெரியுது, கல்யாண குணங்கள் இருக்கு. இப்ப எதை அனுபவிக்கிறது அப்படின்னா அது சாய்கிறார், சொரூபத்தை கார்கடை கொண்டு. சொரூபத்தை அலட்சியம் பண்ணிவிடு, சொரூபத்தை லட்சுமியே பண்ணாத, சொரூபத்தை மறந்துடு. அதை விட்டு கல்யாண குணங்களை அந்த சமயத்தை நீ அதை பற்றிக்கோ, அது உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. உபயத்தையும் கார்களை கொண்டு பற்ற வேண்டியபடியே வடிவின் போக்கியதே இருக்குது. கல்யாண குணங்களை அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய சொரூபத்தை அலட்சியம் பண்ணும்படியே தோணும். எம்பெருமானுடைய வடிவழக பார்க்கும்பொழுது சொரூபத்தையும் தியாஜ்யம் பண்ண முடியா இருக்கும், கல்யாண குணங்களையும் அலட்சியம் பண்ண முடியா இருக்கும். இந்த கார்கடை அப்படின்னு சொன்னா என்னன்னாக்க அது தள்ளிவிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்கடை கொண்டு அவள் அலட்சியம் பண்ணிடணும். அந்த அலட்சியத்தை உபயத்தையும்னா சொரூபத்தையும் கல்யாண குணங்களையும் ரெண்டுத்தையும் கார்கடை கொண்டு புறக்கணித்து விட்டு பற்ற வேடும் பண்டிகரே வடிவின் போக்கியதை இருப்பது திருவடிவு. அப்ப நடுநடுல ஐசிங்கர் ஒரு ஆச்சரியமான விஷயம் சாதிச்சாகும். இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டே வரும்பொழுது ஐசிங்கருக்கு அந்த மாலனுடைய அழகுதான் கண்ணில் தோன்றது. அந்த ஐசிங்கருடைய அனுபவம் இருக்க ஆச்சரியமான அனுபவம். என்ன இங்கு ஐசிங்கர் எழுதியா இருக்கு, இது நமக்கு அனுபவத்திலும் கிடைக்கிறது. நாள்தோறும் ஸ்ரீ மாலனுடைய திருமேனி அழகில் ஈடுபட்டு கிடக்கும் நமக்கு அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தையோ அவனுடைய திருக்கல்யாண குணங்களையோ எண்ணி பார்க்கவும் தோன்றவில்லை. அவை இரண்டையும் புறக்கணித்து விட்டு அவன் வடிவழிகள் தான் நாள்தோறும் நிமிஷம் தோறும் ஈடுபட்டு வருகிறோம். ஆச்சரியமா சிரிப்புடன் கூட அங்காந்திருக்கும் திருவாயும். இந்த மாணவன் எழுதுகிறத பார்த்தா அந்த பொக்கவாயை போட்டு சிரிச்சு எழுதுகிற அழகு இருக்க, அந்த அழகு அங்காந்திருக்கும். அந்த ஆழ்வார்கள் போடுற பதத்துல ஐசிங்கர் சாய்ச்சான். அங்காந்திருக்கும்னா அந்த வாய் திறந்திருக்கும். திருவாயும் அந்த திருக்காதுகள்ல ஆச்சரியமான வெள்ளை கல் ரெண்டு பக்கம் ஜொலிச்சுட்டு இருக்கும். அந்த ஸ்டார் மாதிரி அப்படியே இருக்கும். தெரியும், கொஞ்சம் தூரத்துல தெரியும். எம்பெருமானுடைய திருமணி கூட தெரியாட்டா கூட அந்த கடுக்கனுடைய அந்த ஒளியும் அப்படி வசதியான பூர்வர்கள்லாம் ஐசிங்கர் காலத்துல அனுபவிச்சிருக்கிறது. அப்படி அது திருக்காதுக்கு ஜொலிக்கும் இரண்டு பெரிய வெள்ளை கடுக்கன்களும், அது தவிர அழகான சின்ன மூர்த்தி, சின்ன திருத்தர தலை, அதுக்கு மேல பெருமாளுக்கு ஒரு திருஅபிஷேகம், திருமுடிக்கு மேல ஒரு அலங்காரம், அது அழகா இருக்கும். அஞ்சல் என்ற அபயஹஸ்தமும், அது சின்ன திருக்கை, அதுல அஞ்சல்னு ஒரு கை அந்த முதிரை இருக்கும். இவனை தழுவி நிற்கும் அல்லிமாதர்ஷி மகாலட்சுமியின் சிறிய திருமுக மண்டலமும், அப்படியே அந்த எழுதச்சே கூட ஐநருக்கு அந்த மாலவனுடைய சேவை தான் சாய்கிற. திருமுக மண்டலம் எப்போதும் நம் முன்னே வந்து நின்றிடுகின்றன அப்படின்னா, நின்றிடுகின்றன அப்படியே கண்முறை வந்து நிக்கிறது. அது அடுத்த பதம் நின்றடுகின்றன அப்படின்னா அப்படியே ஹிம்சிக்கிறது. துளி கூட அடுத்த சிந்தனையானது அவனை விட்டு அண்ணன் பக்கம் போக முடியாதபடி, தான் ஆரம்பிச்ச காரியத்துல இருந்து அண்ணன் பக்கத்து போக முடியாது, அப்படியே பிரமிக்க முடியாது பண்ணிட்டு இருந்தான்.
அடுத்தது என்ன சமர்ப்பிக்கணும் கூட அவளுக்கு பழக்கத்தை வந்துடும். இருந்தாலும் அந்த அழகானது அப்படி வசீகரம் பண்றது அப்படின்னு சாதிக்கிறார். இங்க ஆச்சரியமான அனுபவம். ஸ்ரீ மாலவனுடைய திருமேனி அழகை காண்பார் ஆழ்வரையும் ஆழ்வார் தான் மட்டும் அனுபவிக்கல, அந்த பெருமாளை சேவிக்கிற நம்ம போல இருக்கா சின்ன பக்தாள் இருக்காளே, விஷயமே தெரியாத பக்தார்கள், அப்படிப்பட்டவாள் கூட அந்த மாலவனுடைய அழகுல ஈடுபட்டான்னாக்கா அவ ஆழ்வார்கள் தன்மை பெறுவான். நமக்கு வருமா அந்த ஆழ்வார் தன்மை? ஆனா ஐசிங்கர் அந்த பாதிப்பு இருக்க நாமளும் அதே மாதிரி பக்தர். இந்த மாதிரி உயர்ந்த குணம் எங்க இருக்கும்? ஆழ்வார்களுடைய அனுபவம் போலயே ஐசிங்கருக்கு தான் ஏற்படுமே தவிர நமக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னா ஏற்படும் சாதிக்கிறார் ஐசிங்கர். என்ன அப்படிப்பட்ட வசீகரமான திருமணி அழகை தெரிவிச்சோம்னா நாம எல்லாருமே ஆழ்வார் நிலைக்கு போயிடுவோம். அப்படின்னா எப்பேற்பட்ட அந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு, எந்த இமெயிலும் அனுப்ப வேண்டாமே. அப்படியெல்லாம் ஒரு அழகான திருமால் சிந்தனை தவிர நமக்கு வேற என்ன இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த திருவேக நடுநடுல ஐசிங்க சாய்ச்சாரு. திருவடிவில் கருணடுமால் கண்ணன் என்றும். இங்க இந்த பாசுரத்துல 2 இடத்துல திருவடிவில் ஆரம்பிக்கிச்சே, திருவடிவில் கருணடுமால் அப்படின்னு ஒரு இடத்துல சாய்க்கிறார். அதுக்கப்புறம் கடைசி லைனுக்கு முன்னாடி கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை ரெண்டு இடத்துல சாய்க்கிறார். இந்த 2 இடத்துல சாய்க்கிறதுனால என்னாச்சா அது 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 என்ன வருது, அந்த கரு இப்ப 2 இடத்துல கருன்னு சப்தம் வந்துருது. ஆக எம்பெருமானுடைய திருமேனி நிறம் எது? கரிய நிறம் தான் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இந்த கருணடுமால் உபயபூதிக்கும் நிர்வாகனான எம்பெருமான் கருநிறம் கொண்ட விலட்சணமான திருமேனி உடையவன். ஆக கருநிலம்ன்றது சொன்னதால எம்பெருமான் கருநிறம் கொண்டவன். இப்படிப்பட்டவன் ஒவ்வொரு யுகத்திலும் தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு மேற்கொண்டு சொல்லப்படுற இந்த பாட்டுடைய முக்கிய சாராம்சம்னா கிருதயுகத்துல எம்பெருமான் வெண்மை நிறம் எடுத்துக்கிறான். ஒவ்வொரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் தனக்கு நிறத்தை எடுத்துக்கிறான்றது சாதிக்கிறார். இப்போ கிருதயுகத்துல எம்பெருமான் வெள்ளை கலர் வெண்மை. கிருதயுகன்றது முதல் யுகம். யுகங்கள் மொத்தம் 4 யுகங்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஆக 4 யுகங்கள்ல ஒவ்வொரு யுகத்தும் முதல் யுகமானது கிருதயுகத்துல எம்பெருமான் வெண்மை நிறம் கொண்டிருக்கார். 2வது திரேதாயுகத்துல எம்பெருமான் சிவப்பு நிறத்தை எடுத்துட்டு இருக்கார். கலியுகத்துல இங்க பெருமாள் கருப்பா எடுத்திருக்க. ஆக இப்ப இந்த பாட்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 3 யுகம் தான் வந்திருக்கு. 3வது ஒரு யுகம் விட்டு போச்சு, துவாபர யுகம் விட்டு போச்சு. ஏன் துவாபரம் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அங்க எம்பெருமானுடைய ஆனா அந்த குறைய திருமண போய்கிட்டார். எப்படி அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை வச்சு அனுப்புறோம். அதுல சிவப்பு நிறமும் இல்ல, நீளம் இல்ல, பாசி பொன் போல இருக்குன்னு சொல்லி அங்க சாய்க்கிறார். ஆக எம்பெருமான் அங்க சிவப்பும் கருப்பும் கலந்த நீளமும் சிறப்பும் கலந்த ஒரு மாதிரி நிறத்தை உடையவன் சொல்லியிருக்கு. ஆக இப்படிப்பட்ட அங்க 4 யுகத்தினுடைய அதுக்கு மேல சாய்க்கிறார். இங்க முதல் யுகம் எது? கிருதயுகம். அந்த கிருதயுகத்தை முதல்ல சொல்லாம திரேதாயுகத்தை முதல்ல சொல்ற. என்ன? திருவடிவில் கருணடுமால் சேயன் என்றும் திரேதை கண். திரேதையில இன்னொன்னு ஒவ்வொரு யுகத்திலயும் நேரம் எடுக்கிறேன்றது சொல்ல முடியா. திரேதை கண் அப்படின்னு அங்க திரேதை கண்ணு இங்க சப்தத்தை போடுற. அந்த யுகத்தினுடைய பேரே போடுறாரு இங்க. மீதி இடத்துல கிருத்தயுகம்னோ பாட்டுல இந்த பாட்டை கவனிச்சா தெரியும். கிருத்தயுகம்னோ கலியுகம்னோ எழுதல. இங்க திரேதாயுகம்னு எழுதிருக்க. திரேதை கண் வளர்ந்துன்னு எழுதிருக்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த திரேதை கண் எடுத்தனால திருவடிவில் கருணடுமால் சேயன் என்று திரேதைக்கன் என்பதால் திரேதாயுகத்தில் சேயன் திருப்பி அதாவது சிவப்பு நிறத்தை உடையவனாக எடுத்திருக்கிறான் எழுதியிருக்கார். திரேதாயுகத்தில் எம்பெருமான் திருமேனி நிறம் சிவப்பா இருக்கிறது என்ற காரணத்தால் அந்த சிவப்பு நிறம் தான் சாஸ்திரமான நிறம் என்று நினைக்க கூடாது. அதுக்கு மேல சாதிக்க திரேதாயுகத்துல சிவப்பு நிறம் எடுக்கிறதுனால திரேதாயுகத்தை அதனால சிவப்பு நிறம் தான் பரம. ஏதோ அதாவது முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டா ஓஹோ மீதெல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி முடிவு வருவேன். அந்த திரேதாயுகத்தில் சொன்னது சிவப்பு நிறம். அதுக்கப்புறம்
துவாபரயுகத்துல வந்தா நிறம் மாறிடும். திரேதாயுகத்தில் சிவபெருமான்ல காரணம் உண்டு. அது காரணத்தை பெரியவச்சம்ல சாதிக்கிறார். பிரகிருதிக்கு 3 குணங்கள், அதாவது 3 குணங்கள் என்ன? சத்வ, ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்கள். அந்த 3 குணங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் உண்டு. என்ன அப்படின்னா, சத்துவம்னா வெள்ளை நிறம், ரஜோகுணம்னா சிவப்பு நிறம், தமோகுணம்னா கருமை நிறம். பல காலத்துல பெரிய சர்ச்சைகள் இதெல்லாம். என்ன, எம்பெருமானுக்கு கருப்பு நிறம் சொன்னா அப்போ தமோகுணம் நிறைந்தவன் தானே அப்படின்னு சொல்லி தமோகுணமான பெருமாளுக்கு அவனை சேவிக்கூட, அவனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, தமோகுணம் இப்படி எல்லாம் நிறைய பேர் அத்வைதிகள் இவெல்லாம் பண்ணியிருக்கா, வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் கண்டிச்சிருக்கா சுவாமி. அந்த கருப்பு சொல்றது தமோகுணம், அந்த கருப்பு இல்ல. இது காரணிகம் ஜெகத் சிருஷ்டிக்கு வேண்டியதான காரணங்கள். அதாவது ஆண்டாள் திருப்பாதி சாய்கிறார் இல்லையா, முகந்து கொண்டு காத்து கொடாத்தேரின்ற மாதிரி ஆழிமழைக்கண்ணா உடனீகையர் ஆழியுள் புக்க முகந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து அப்படின்னு சொல்லி அந்த கருநிறத்துக்கு இது பண்றா. அது ஜெகத் சிருஷ்டிக்கு வேண்டியதான அந்த காரணங்கள் அதுல அடங்கி இருக்கு. கிருதயுகத்தில் இப்போ இந்த 3 யுகத்துக்கும் ஒவ்வொரு நிறத்தை சொல்லியாச்சு. அப்ப என்னாச்சு, சத்துவகுணத்துக்கு வெள்ளை நிறம், ரஜோகுணத்துக்கு சிவப்பு நிறம், தமோகுணத்துக்கு கருப்பு நிறம் 3 சொல்லியாச்சு. யுகங்களும் 4. அப்போ கிருதயுகத்துல என்ன, கிருதயுகத்தில் ஜனங்கள் சத்துவகுணம் நிறைந்து, ஒவ்வொரு யுகத்திலும் ஜனங்களுடைய குணங்களும் ஒரு மாதிரியா இருக்கும். எம்பெருமான் தமரகந்து எவ்வரும் அவ்வொருவன் தானே அந்தந்த லோகத்தை அந்தந்த பிரதேசத்துல அந்தந்த ஜனங்களுக்கு ஏற்ப தன்னுடைய அவதார சங்கல்பத்தை பண்ணிக்கிறான். கிருதயுகத்துல ஜனங்கள் சத்துவகுணம் ரொம்ப நிறைஞ்சவாளா இருப்பதனால எம்பெருமான் அப்போ வெண்மை நிறத்தையே, அதாவது வளையுருவாய் சங்கத்தின் போல ஒரு கருத்து சிவப்பு நிற வெள்ளை நிறத்தை எடுத்துட்டார். திரேதாயுகத்துல ஜனங்கள் ரஜோகுணம் மிகுந்தவர்கள். இந்த ரஜோகுணம் மிகுந்தவர்களுக்கு ஷேப்பு மேலதான் ஒரு ஆசை என்ன, அதனால அவர்களுக்கு சிவப்பு நிறத்தை அந்த சமயத்துல எடுத்துட்டார் பெருமாள். துவாபர யுகத்துல ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்திருப்பார்கள். ஆகையால் அவருடைய விருப்பத்திற்கு வேவே சிவப்பு இல்ல, நீளம் இல்ல, சிவப்பு நீளம் கலந்த திருமேனி எடுத்திருந்தார். கலியுகத்தில் ஜனங்கள் பெரும்பாலும் எம்பெருமான் சேவிப்பதில் ஆசையற்றவர்களாக இருப்பார்கள். ஐசிங்கர் ஆச்சாரியர்கள், ஐசிங்கர்கள் மற்ற ஆச்சாரியர்கள் ஆசிரியத்த ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்கள் யாருமே பெருமாளை சேவிக்கிறது தான் ஆசைப்படுவா. ஆனா இதை தவிர மீதி ஜனங்கள் இருக்காங்க இல்லையோ, அது கூட இப்ப பக்திகள்லாம் வந்துருது. சமீபத்துல கூட இந்த கடவுள் இல்லைன்றவனுடைய மனைவி கூட கொண்டு மதுரையில் ஏதோ ஒரு கோவில்ல போய் ஏதோ டிக்கெட் வாங்கி சேவிச்சான்னு சொல்றான். அப்படிலாம் பேப்பர்ல வருது. ஆக பக்தி இல்லாத யாருமே கிடையாது. சில பேர் பக்தி இல்லைன்னு வெளில காமிச்சிருக்கிறத தவிர அவ எல்லாருக்கும் பக்தி இருக்கு, பயம் இருக்கு. அப்படிப்பட்ட ஜனங்கள்ல ஆனா என்னவோ பொதுவா ஜனங்கள்ல கலிகாலத்துல பெருமாளை செய்வது ஆசை பூர்வர்களா கணிச்சிருக்கா. ஆக அந்த எம்பெருமான் திருமேனி என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் எப்படி இப்படிதான் இருக்கணும்னு. இப்போ கிருதயுகத்துல எம்பெருமான் எல்லாரும் சாத்திகுணங்களா இருக்கிறாங்க. எம்பெருமான் இந்த நேரத்தை போன்றது அங்க வெண்மையை சொன்னார். திரேதாயுகத்துல ரஜகுணம் உள்ளவர்கள் இப்படி இருக்கணும்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி சேப்பு கலரை வச்சுட்டார். இங்க துவாபர யுகத்துல 2 கலக்கிறதால நீலமும் சிவப்பும் கலந்தனால கருநீல மேனத்தை எடுத்துட்டார் அங்க பெருமாள். ஆனால் கலியுகத்துல இந்த மாதிரி வர்ணத்துலதான் நீ சேவை சாய்க்கணும்னு யாரும், ஏன்னா எம்பெருமான் சேவிக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை, அதனால பிரார்த்திகளோட இல்ல. அதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், அவருடைய நிறத்தை இஷ்டத்துக்கு, அதனால கருநிறம் கொண்ட திருமேனி எப்போதும் உள்ள கருநிறத்தோட எம்பெருமான் சேவை தருகிறான். அதுதான் பெரியாச்சான் இங்க எழுதுறார். கிருதயுக புருஷர்கள் சத்தோத்தராகையாலே வெளுப்பாயிற்று அவர்கள் உகப்பது ஆகையாலே அவருடைய ருஷி அனுகுணமாக சுக்லவர்ணமான வடிவை உடையனாய் இருக்கும். திரேதாயுகத்திலே புருஷர்கள், அதாவது இப்போ கிருதயுக புருஷர்கள் சத்தோத்தரர்கள். சத்தோத்தரனா எப்பவுமே சாத்விக தன்மை உடையவர்கள், நல்லதே விரும்புவார்கள் அவர்கள். அதனால வெண்மையை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வெண்மையை நிறத்தை கொண்டவனா இருக்கார் எம்பெருமான். திரேதாயுகத்திலே புருஷர்கள்னா யார், ஜீவாத்மாக்கள். ரஜ பிரச்சுரதாகையாலே, ரஜ பிரச்சுரன்னா எப்பவுமே கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டு கொஞ்சம் கோபங்கள் உடையவர். ரஜோகுணம் மிகுந்தவர்களாலே
சிவப்பிலே ருச்சி உண்டாயிருப்பது. அந்த ருச்சி அனுகுணமாக சிவந்த வடிவை காட்டும். சத்துவம் வெளித்திருக்க கிடவதாய், ரஜசு சிவந்திருக்க கிடவதாய், தமசு கருத்திருக்க கிடவதாய் இருப்பது. துவாபரயுகத்தில் உள்ளார் ரஜஸ் தமோமிசராய். துவாபரயுகத்தில் உள்ளார், அடுத்ததாக திரேதாயுகத்துக்கு அடுத்தது துவாபரயுகம். அதுல ரஜஸ் தமஸ் மிஸ்ராய் ரெண்டும் கலந்ததாய் இருக்காது. அவருடைய ருச்சி அனுகுணமா சிவப்பும் அன்றியிலே நீளமும் அன்றியிலே இருக்கும் வடிவை உடையவனாய் இருக்கும். இங்க சொல்லப்பட்டா இங்க இந்த இடத்துல எடுக்கல, இந்த இடத்துல எடுக்க பிரமாணங்கள்லாம் எடுத்து பின்னாடி சாய்ச்சிருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால இந்த பிரகடனத்துல பெரிய சொல்லி இதையும் எடுத்திருக்காரு. கலிகாலத்தில் தன் பக்கல்னா எம்பெருமான் பக்கத்துல அபிமுகராய்னா பெருமாள் வாசல்ல ஏறாருனா கூட ஆத்துல வாசல்ல போய் செய்ய மாட்டா. சில பிரகிருதிகள்லாம் உண்டு, சில ஜீவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு வர்ண விசேஷத்திலே ருச்சி பண்ணுவார் இல்லாமையாலே. பெருமாள் ஏண்டாரா, அது பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு கூட தெரியாது சில பேருக்கு. அதனால அப்படி இருக்காங்கிட்ட போய் சரி ஏதோ அந்த சமயத்துல அவன் கண்ணில் பட்டானா அவனுக்கு கொஞ்சம் பாப கையிடுது அப்படின்னு பெருமாள் தானா அங்க ஆழ்வார் எதிர்பார்த்தார். ஒரு நாள் காண என் வீதி ஒரு நாள் காண வாராயெல்லாம் பிரார்த்திச்சார் பெருமாள். ஆனா இப்ப அச்சாவதார பெருமாள் ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு தெரு கேள்றது. அப்படி பார்த்தா வருஷத்துல எல்லா தெருவிலும் எல்லா ஜனங்களுக்கும் சேவை கொடுத்திருக்காரு. அதுலயே சேவை கொடுக்காருங்க. அப்படிப்பட்ட சேவை கொடுத்து எம்பெருமானுடைய திருமணியை சேவிச்சவர்களுக்கு அதுவே அவர்களுக்கு பின்னிட்டு நலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த கலிகாலத்துல யாரும் அந்த பெருமானுடைய திருமேனியில வர்ணத்துல ருச்சி இல்லாமையால சுவாபாவிகமான வடிவு தன்னை கொண்டிருக்கும் என்ற. சுவாபாவிகமான வடிவுன்னு என்ன, இது கருணையில வடிவு, அதான் கொண்டிருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ சத்துவத்துக்கு வெள்ளை, ரசத்துக்கு சேவப்பு, தமசுக்கு கருமை எல்லாம் சொல்லியிருக்க. இதை சொல்ல முடியும் அப்படின்னா உபநிஷத்து வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. இங்க இதுதான் கவனிக்கணும் என்று பிரகிருதி என்கிற தத்துவம் சிவப்பு வெளுப்பு. இப்போ இந்த பாசுரத்துல சேயன் என்னும் கருணிடுவாள் சேயன் என்னும், அதுக்கப்புறம் கருணில வண்ணன் என்னும், கருவடிவில் செங்கன் வண்ணன் தன்னை என்றும் இப்படி 3 விதமா சாய்கிறார். உபனிஷத்து வாக்கியத்துல. ஆனா உபனிஷத்து வாக்கில் எப்படி இருக்குன்னா அஜாம் ஏகாம், அஜாம்னா பெறப்பட்டது, ஏகாம் ஒருவரே, லோகிதன்னா சிவப்பு, சுக்லன்னா வெளுப்பு, கிருஷ்ணான்னா கருப்பு. இந்த 3 இங்க எப்படி இங்க கிரமம் எப்படி வருது பாருங்க. சிவப்பு வெளுப்பு கருமை. இப்போ ஏன் முதல்ல திரேதையை எடுத்தார் அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையோ. இந்த பாசுரத்துல திரேதை கண் வளர்ந்த அப்படின்னு சொல்லி திரேதை கிருதயம் தான் முதல்ல எடுக்கணும். கிருதயத்தை எடுக்காத முதல்ல திரேதை கண் எடுத்தாரு. ஏன், அது என்ன பிரமாணம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த உபநிஷத்து வாக்கியத்துல லோகித சுக்ல கிருஷ்ணா அப்படின்னு 3 வர்ணத்தினுடைய வரிவும் வருது. என்ன, முதல்ல சிவப்பு எந்த யுகத்துல, திரேதா யுகத்துல. அதனாலதான் இங்க ஆழ்வார் முதல்ல அதை எடுத்தார். எப்படிதான் பூர்வர்கள் வியாக்கியானம் பண்றாரு பாருங்க. அப்ப ஐசியர் உபாதனம் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி உபாதனம் பண்ண தெரியலன்னாக்கா ஏதோ அப்படி போயிட்டே இருக்கும். இந்த பதத்துல ஒன்றுத்தையும் எடுத்து அந்த பதத்துல ஏன் திரேத்தை முதல்ல ஐசியர் கேட்ட திரேத்தைக்கன் ஏன் முதல்ல எடுத்தான்னுட்டு. ஆனா அந்த இடத்துல அதை விவரணம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்பொழுது இந்த சுத்தி வாக்கியத்தை எடுத்து இங்க விவரணம் பண்ணியாருது. என்ன அதான் இங்க முதல்ல 3 வர்ணங்களே உடையது. இதற்கு காரணம் ரஜசும் சத்துவமும் தமசும் இருப்பதால் என்று. சத்துவம் ரஜசு தமஸ் என்று கிரமத்தில் நிறங்களை சொல்லும் போது வெளுப்பு சிவப்பு கருப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சுதந்திரையான உபநிஷத்து இந்த கிரமத்தை மாற்றி எப்பவுமே சொல்லணும் சத்துவ ரஜஸ் தமஸ் தான் சொல்லணும். சத்துவ ரஜஸ் தமசு வெளுப்பு சத்துவம் தான் முதல்ல சொல்லிட்டு பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னா சத்துவ ரஜஸ் தமசு உடையது அப்படின்னு சொல்லுவோம். ரஜசு சத்துவம் தமசு சொல்றது கிடையாது. விவகாரம் பண்ணும்பொழுது சத்துவ ரஜஸ் தான் முதல்ல, சத்துவ ரஜஸ் தமசு இப்படிதான் வரும். அப்படி இருக்கும்பொழுது அந்த இது என்ன பண்ணுது, உபநிஷத்துக்கிட்ட போய் நீ ஏன் இப்படி மாத்தி சொன்ன, முதல்ல லோகிதம் ஏன் சொன்ன, முதல்ல நீ சுக்லம் தானே சொல்லணும் அப்படின்னு நம்ம போய் கேள்வி கேட்கணும். அதுதான் சுதந்திரையான உபநிஷத்து. ஐசனுடைய பசங்களும் ரொம்ப ஆச்சரியமான பசங்க. வேதத்துக்கிட்ட போய் நம்ம போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது.
அதுவும் உபநிஷத்துக்கிட்ட போய் கேட்கவே கூடாது. ஆக அப்படிப்பட்ட உபநிஷத்து என்ன சொல்லியிருக்கோ, ஆக நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பிரமாணத்துக்கு அனுகுணமாக தான் போகக்கூடிய தவிர அப்படின்னு தான். அதனால சுதந்திரையான உபனிஷத்து இந்த கிரமத்தை மாற்றி ரஜசு சத்துவ தமஸ் என்ற கிரமத்தை கொண்டு சிவப்பு வெளுப்பு கருப்பு என்று நிறத்தை மாற்றி சொல்கிறது. இந்த முறையை தான் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்துல முதல்ல திரேதை கண் அதனால எடுத்தார். அதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்றார். இப்படி இது இதுல ஏன் துவாபரத்தை ஏன் விட்டார் அப்படின்னா துவாபரத்தை சொல்லவே இல்லையே. அத அந்த குறையை யார் பூர்த்தி வைக்கிறாங்க? திருமிஷைப்பிதான் பாலின் வன்மை நீரின் வன்மை என்ற பாசத்துல நீர் வைக்க போற. அப்படிப்பட்ட இந்த நிறத்துக்கு இங்க கலியுகத்தை கூட இங்க எடுக்கல. இங்க ரெண்டு யுகத்தை தான் எடுத்துக்க இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் திரேதாயுகம் கிருதயுகம் என்ற 2 யுகங்களை மட்டும்தான் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இந்த 2 யுகங்களில் திரேதாயுகத்தை தான் முதல்ல இங்க எடுத்தார். ஆனா அந்த திரேதாயுகம்னு பேரை போட்டாரு இல்லையா, ஏன் கிருதயுகம்னு பேர் போடல அப்படின்னா அதுக்கு தனியா வியாக்கியானம் பண்றான். அதாவது பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம், ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எடுக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி என்ன, அந்த நிகழ்ச்சி நடந்த காலத்தை அதான் சொல்லுவா. ரொம்ப நாளைக்கு நிறைய பேருக்கு மனசு இந்த கும்பகோணத்துல மகாபாரதத்துல பலியானா அந்த மகாபாரதனுடைய வருஷம் என்னன்னாக்கா அந்த வருஷத்தை சொல்லுவா இப்படி. அப்புறம் இந்த குழந்தைகள் பள்ளியில போயிடுது அப்படின்னு சொல்லுவா. இப்படி எல்லாம் அந்த பாம்பேல பெரிய குண்டு வெடிப்பு நடந்தது அப்படின்னு அந்த வருஷத்துக்கு சொல்லுவா. அந்த மாதிரி சாதாரண நம்மளுடைய லௌகிக வாழ்க்கையில கூட என்னடா எனக்கு கல்யாணம் நடந்த அந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவா, இல்ல குழந்தை பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவா. இப்படி பழக்கத்திலேயே அனுபவத்தையும் அப்படிதான் இருக்கு. அதான் சொல்ற, முதல்ல ஆச்சரியமா கடல் அமுதத்தை கடலை கடைஞ்சு எத்தனை அமுதம் எடுத்த, ஒன்னாமுதா எத்தனை அமுதங்கள், பெண் அமுது பிராட்டி கடைசி அப்படி எடுத்தார். அப்படி பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் என்று அச்சற்புதங்களான திருமேனிகள் பலவற்றை எடுத்துக்கொண்டு கடல் கடைந்து அமுதத்தை பெற்ற காலம் என்று கிருதயத்தை சொல்லி, அந்த காலத்தில் வலை உருவாய் திகழ்ந்தான், வலை சங்கம் போன்ற வெளுத்த திருமேனியுடையான் என்று. ஆக அமிர்தம் கடல்ன்ற ஒரு அற்புதமான திருவிளையாடல் இருக்க அந்த நிகழ்ந்த காலம் தான் கிருதயுகம். ஆக அவளுக்கு இந்த கிருதயுகம் சொல்லவே வேண்டாம், பெருமாள் என்னைக்கு பால்கள் கிடைஞ்சாலும் அந்த யுகத்துல பா அப்படின்னு சொன்னா ஓஹோ சரி கிருதயுகம் புரிஞ்சிடும். ஆக அப்படிப்பட்ட இதுக்கு முதலத்துக்கு திரேதைக்கன்னு அந்த திரேதா யுகத்தை எடுத்தார், 2வதுக்கு கிருதயுகம் எடுக்கல. ஆனா கடலமுதம் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் அப்படின்னு அந்த காலத்தை சொல்லி குறிப்பிட்டு சொல்றார். இப்படிப்பட்ட அத்தியுதமான விஷயத்த இதுல ஈடுபடாதவா கிடையாது நிறைய பேர். இதுல பெரிய வாச்சன் சாதிக்கிறார், தேவதைகளுக்கும் தனக்கும் எனக்கும் கடல்ல அமுதத்தை உண்டாக்கின காலம். பெரிய வாச்சன் நம்ம அனுபவிக்க போறோம். அது ஐசிங்க நடு சாதிக்கிறார். விண்ணவர் அமுதில் வரும் பெண்ணமுது உண்டான். முதல்ல தேவதை கடல்ல அமுதை உண்டாக்கின காலம். தேவதைகள் பந்தகமான அமிர்தத்தை கொண்டு போனார்கள். தேவர்கள் என்ன பண்ணார், முதல்ல அமுதம் அவா இருக்குட்டா. அப்புறம் தான் பெரிய பிட்டார் அமிர்தத்தை ஸ்வீகரித்தான். அதனால பெருமாள் அதுக்கப்புறம் இந்த விண்ணவர் அமுதில் வரும் பெண் அமுது உண்டான். அப்படிப்பட்ட இது. ஆனா நமக்கு இதையெல்லாம் தவிர ஒரு பெரிய போக்கியம் என்ன ஆச்சுன்னா, ஆழ்வாருக்கு என்ன போக்கியம் கிடைச்சது? ஆழ்வார் இங்க பெரியார் சம்பள சாக்கியத்துல தேவதைகளுக்கும் தனக்கும் எனக்கும் சாய்கிற. எனக்கும்னா ஆழ்வாருக்கு, தேவதைகள்னா தேவதைகளுக்கு, தனக்கும்னா எம்பெருமான். ஆக 3 பேருக்கும் அமுதம் உண்டாக்கின காலம் சாய்கிறார். பெருமாள் தேவர்களுக்கு அமுதம் கிடைச்சது சரி, எம்பெருமானுக்கு அமுதம் பிராட்டி சரி, ஆழ்வாருக்கு என்ன அமுதம் கிடைச்சது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதுதான் சாய்கிறார். நாள்தோள் அமுது என்கிறபடியே கையன் திருவாழிமாய் கொண்டு கடல் கலந்தவனை ஆயிட்டே இவருக்கு போக்கியம். ஆக அவளுக்கு அது. ஆனா எம்பெருமான் அந்த தன்னுடைய திருக்குறள்லாம் அவிழ
அந்த கடல்ல கிடைக்கும் பொழுது அந்த அலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த திருக்குறள்கள் எல்லாம் ஆடுறது. எம்பெருமான் 4 திருக்குறள்கள் ஒரு கையால மத்து பிடிச்சு அமுக்குறார். ஆக அது கடையும் போது அமுது எழும்போது அது கையால ஒரு கையால பிடிச்சு இப்படி 4 திருமேனியும் 4 தோள் அமுது. அங்க ஆழ்வார் பாத்திரம் 4 தோள் அமுது அப்படி பெருமான் 4 திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறார. அது போக்கி இருக்கே, அதுதான் எனக்கு அமுது. ஆக இது புரிஞ்சுதா? இதுல முதல்ல வந்த அமுது தேவர்கள் எடுத்துட்ட அமுது. எம்பெருமான் தனக்கு அப்படின்னு சொன்னதுனால எம்பெருமானுக்கு கிடைச்ச அமுது பிராட்டி. எனக்கு அப்படின்னு ஆழ்வாருக்கு கிடைச்ச அமுது எதிரா அப்படின்னா 4 தோள் அமுது. அந்த 4 தோள்களும் கடல் கடைஞ்ச போது எடுத்துட்ட திருமணி அழகு இருக்கே, அந்த அழகுதான் எனக்கு பரம போக்கியம். எது போக்கியது அதுதான் அமுது. ஆக அமுதுன்னா சாப்பிட்ற வஸ்து தான் அனுபவத்துக்கு கிடைக்குதோ அது. ஆக இப்படிப்பட்ட கடலமுதம் கொண்ட காலம். அப்போ சரி, இப்போ இங்க பெரிய திருநாளிலே ஆதரம் உடையார் இங்க ரொம்ப அழகான சூத்திரத்தை அழகி இருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் வாழும் நல்லார்கள் தங்களிடம் யாராவது இந்த காரியத்தை செய்து முடிக்க நீண்ட காலமாகும். தற்போது அடுத்தடுத்து பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகின்றன. பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரத்துக்கு சேர பிரம்மோற்சவம் நடைபெறும். ஆக பங்குனி மாதம் முடிந்த பிறகு நீ சொன்ன காரியத்தை செய்து தருகிறோம் என்று இதெல்லாம் வியாக்கியானத்தை வரப்போகுது சொல்ல வேண்டியிருக்க, அந்த நல்லவர்கள் அப்படி சொல்லாமல் பெரிய திருநாளுக்கு பிறகு அந்த காரியத்தை செய்து தருகிறோம் என்று கூறுவார்களாம். இது பெரிய திருநாளிலே அவர்களுக்கு உள்ள ஆர்வத்தை காட்டு. வாஸ்தவமா ஸ்ரீரங்கத்துக்கு போனா வருஷம் 365 நாள் உற்சவம், ஒழிவே இருக்காது. சாதாரண நாள்லயே காத்தால விஸ்வரூபத்துக்கு போய் சேவிச்சு வருவான், மித்தானம் திருப்பி 2 மணிக்கு போய் சேவிச்சு வருவான். அங்க இருக்கிறவாள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா வயசானவா கூட சமத்தை பார்க்காம போய் பெருமாளை சேவிச்சு வரா. இங்க இருந்து போறவாளுக்கு அவ பண்ற காரியத்தை பார்த்தா காத்தால எழுந்து திருக்காவரி போய் தீர்த்தாமட்டு வருவான். அந்த வயசானவாள்லாம் கூட அந்த நட சமத்தையே பார்க்கறது கிடையாது. அப்படி போறா. இங்க எங்கேருந்து இந்த பக்கம் போறவா, இந்த பக்கம் போவா, இந்த பக்கம் போறவாளா, இந்த 2 பக்கம் தெற்க வடக்க 2 பக்கம் காவிரி இருக்கு, உபய காவிரி இருக்கும் இல்லையோ. அதனால அங்க போய் தீர்த்தம் மறந்துடுவா, இங்க போய் தீர்த்தம் மறந்துடுவா. அந்த கரெக்டா போய் சேவிச்சுட்டு விஸ்வரூபத்தை சேவிச்சுட்டு அவாவா நெத்தியில மஞ்சள் பெருமாளுடைய மஞ்சள் இட்டுன்னு வராள, மஞ்சள் காப்பு, திருமஞ்சள் காப்பு. அதெல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு. அவ ஒவ்வொருத்தரும் பார்த்தாலும் அப்படியே சேவிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அவர்கள் கிட்ட ஒரு காரியத்துக்கு போனோம்னா அவ என்ன பண்ணா, ஆகட்டும் இந்த பங்குனி மாசம் வந்துருச்சு, பங்குனி திருவிழா வருது, இதை முடிச்சாவிட்டு அடுத்த உங்க காரியத்தை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு இதற்கு இந்த பெரிய பெரிய திருநாள் ஆதரவுடையார் பங்குனி மாசத்துக்கு பின்பு காரியம் செய்கிறோம் என்று என்ன பிரார்த்தமா இருக்க, பெரிய திருநாளுக்கு பின்பு காரியம் செய்கிறோமே என்னும் போல. அதே போல திரேதாயுகத்தில் எம்பெருமான் ஸ்ரீ ராமனாக அவதரித்து கடலில் அணை கட்டி அதை அடைந்துள்ளான். ஆக கிருதயத்தில் கடல் கடைந்தான் எம்பெருமான். இந்த இப்போ திரேதாயுகத்தில் கலியுகத்துல கிருதயுகத்துல எம்பெருமான் கடலை கடைந்து ஒரு 2 பெருமாள் பண்ண காரியம் இதுதான். துவாபர யுகத்துல எம்பெருமான் அவதரிச்ச பெருமாள் பண்ண காரியமும் கடல் கடைந்து கடல்ல அணையை கட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு போய் பிராட்டி அடைஞ்சார். ஆனா கிருதயுகத்துல கடலை கடந்து அப்பவே பெருமாளை 2 செயல் முடிச்சார். இப்படி 2 பேரும் ஒரே செயல் தான் பண்ணிருக்கா. பிராட்டி அழைப்பதற்கு ஒருத்தர் கடலை கடந்து அடித்தார், இன்னொருத்தர் துவாபர யுகத்துல கடலுக்கு அணை கட்டி அப்புறம் அங்க போரிட்டு பிராட்டி அடைந்தார். 2 செயலும் கடல் சம்பந்தம் உடையதுதான். ஆனால் ஆழ்வாருக்கு பிடிச்ச எதிரானாக்கா இந்த கடல் கடந்த அந்த காலம் தான். ஏன்னா இதுல ஏன் இந்த திருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் அப்படின்னு சொன்னா, கடல் அமுதம் கொண்ட காலம்னா கடலை கடைஞ்சு கொண்ட அந்த காரியமும் அதுதானே. ராமன் துவாபர யுகத்துல சேத்துல அணை கட்டி சமுதிரத்துல அணை கட்டி அங்க போய் கிடைச்சார். கடலை கடைஞ்சி அமுதத்தை பெற்றா என்ன, கடலை கடைந்து இல்ல கடலை கடந்து பிராட்டியை பெற்றான. 2 பேரும் கடல் சம்பந்தத்தினால்தான் பெருமாளை பிராட்டியை பெற்றார். இருந்தாலும் ஆழ்வார்கள் அதிகமா ஈடுபடுறது எதுனாக்கா அந்த கடல் கடைஞ்ச காலத்தை தான். இங்க அங்க அவனுடைய ராமனுடைய பராகரத்தை பார்க்கும்போது அதுல ஈடுபாடு சில பேருக்கு ஆழ்வார்கள் அது தனிச்சிறப்பு. இருந்தாலும் அந்த கடல் சம்பந்தத்தினால ஏற்பட்ட செயல்களை எதிரா பிடிக்கும்னாக்க இந்த கடல் கடைஞ்ச காலத்து. அதனால்தான் இங்க ஆழ்வார்
பெருவடிவில் கடனமுதம் கொண்ட காலம். அந்த ரசிகனை கவனிக்கும். இந்த கடலமுதம் கொண்ட காலம்னு போட்டதுனால திடீர்னு ஓஹோ துவாபர யுகத்துல கூட பெருமாள் கடலமுதம் கொண்டன்னு போட்டுருக்க. கடல் அடைந்தோ கடலை கடைந்தோ இல்ல கடலை கடந்தோ அந்த காலத்தை குடிக்கிறார். கடலமுதம் கொண்ட காலம். கடல் பிராட்டியை அடைவதற்கு காரணமா அப்படின்னா எந்த யுகத்தை எடுத்துக்கிறது இதுல அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அந்த சந்தேகத்தை போகிறதுக்காக தான் இங்க வியாக்கியானம் பண்ற. ஆழ்வார்கள் பெரும்பாலும் விரும்புகிற காலமானது அன்னைக்கு தேவர்கள் அசுரனுடைய சண்டையை போக்குவதற்காக பெருமாள் கடல் கடைந்து தன்னுடைய வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு அங்க ஆண்டாலே அனுபவிக்கிறார். அந்த அழக பெரும்பாலும் விரும்புற எல்லா ஆழ்வாரும் அப்படிப்பட்ட இதுதான் இங்க எடுத்துக்கணுமே தவிர திரேதாயுகத்துல கடலை கடந்து பிராட்டி சீதையை வென்று எடுத்து வந்தானே அதை சொல்லல இங்க அப்படின்றத இவ்வளவு தூரம் வியாக்கியானம் பண்றா. ஆக இப்படி பெருமாளுடைய இதை இங்க சாதிக்கிற. கலோ ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வ சஷ்டாவீஸ்வரம் அர்ச்சயிஷ்யந்தி மைத்ரேயா பாஷண்டோபகிருதா ஜனாக. எம்பெருமான் பெருமையை அறியாம மற்ற தேவதைகளோட எம்பெருமானை ஒப்பிட்டு இந்த ஒன்றாக்கி பேசுறா பாருங்க. எல்லாமும் ஒன்று, ஹரியும் சிவனும் ஒன்று, இப்படி எல்லாம் பேசுறாள. இவாளெல்லாம் பாஷண்டிகள். இவாதான் இந்த கலிகாலத்துல ரொம்ப மிகுந்து இருக்கா. இவளுடைய வார்த்தை கேட்டுருந்தா நம்மளுக்கு நம்மளால கூட சில பேர் அந்த தேவதாரத்தை கொண்டு போய் இன்னைக்கும் அந்த விபூதி ஈட்டு சேவை சாதிக்கிறா. நமக்கு பார்க்கவே ரொம்ப சிரமமா இருக்கு. அதுல சில பேர் சனாதி பண்ணிட்டவாதான் கூட இருக்கு. உங்களை மாதிரி வடிகட்டின நீங்க அமெரிக்கால இருக்கீங்களா இவ்வளவு பேரும் வடிகட்டின ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்குங்களா. அந்த மாதிரி இந்த லோகத்துல அதுவும் சிட்டில பார்க்க முடியல. சிட்டியில கண்ணுக்கு தெரிஞ்சே அந்த தேவதாந்திர சன்னதிக்காக அவளை தெரியாம அப்படி பார்த்துட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டு போற மாதிரி போறா சில பேர். இப்படி எல்லாம் இருக்கு. ஆக அதனால என்னது கலிகாலத்துல பராசரே சாய்க்கிறார். கலிகாலத்துல ஐசிங்கர் கலிகாலத்துல பரமானந்த சேகரன் அங்க எழுதி சொன்னேன். அதுக்கு பராசரப்பட்டனுடைய வியாக்கியானம் கலோ ஜெகத்பதி விஷ்ணு சர்வம் அஷ்டாரம் ஈஸ்வரம் சர்வ சஷ்டாரம் ஈஸ்வரம் நான் அச்சி மைத்ரேய பாஷண்டோபகதாகிறதா. இந்த பாஷண்டிகள்னால கலக்கப்பட்டவர்களான ஜனங்கள் இருக்காளே கலியுகத்துல அவர்கள் ஒரு நாளும் பெருமாளை ஆராதிக்க மாட்டார்கள், அர்ச்சிக்க மாட்டார்கள் சொல்றார். அப்படிப்பட்ட கலியுகத்துல பெருமாள் நீ இந்த சேவை தரணும் அப்படின்னு யாராவது விரும்புவாளா? அப்படி அதனால பெருமாள் கலியுகத்துல இந்த வடிவை எடுக்கலை அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கு மேல கலிகாலத்தில் சக்தி கலிகாலத்தில் தன் பக்கல் அபிமுகராய் ஒரு வர்ண விசேஷத்தில் ருச்சி பண்ணுவார் இல்லாமையாலே சுவாபாவிகமான தன் வடிவை தன்னை கொண்டிருக்கும் அப்படின்னு சாய்க்கிறார். இப்படிப்பட்ட அழகிய திருமேனியுடைய வர்ணனத்தை வேதங்களும் ஈஸ்வரனுடைய வடிவு இருக்கும்படியை நீலத்தோ எதமஸ்தாது கடக்கன் என்று பேசிப்போம் இத்தனை எல்லது கண்டதில்லை. இங்க ஆழ்வார் கடைசியில சாய்கிச்ச திருமங்கி ஆழ்வார் கட்டுரையே யார் ஒருவர் காண்கிருப்பாரே கட்டுரையன்னு சாய்ச்சார். கட்டுரைன்னு நிறைய புஸ்தகங்கள்ல பெருமாளுடைய திருமேனியை பத்தி இப்படி அப்படி இப்படி இப்படி நிறைய எழுதுறா. என்ன யாராவது நேர பாத்துருக்காளா? அதை மாற தட்டுற பெரும் ஆழ்வார். ஆழ்வாருக்குள்ளேயே நான் ஒத்தந்தான் சாட்சாத் கிடைக்க முடியும். சாட்சாத் எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு இருந்த இடத்துலயே சேவை சாதிச்சார். அது சில பெருமாள் சேவை சாதிக்கல. ஆனா இங்க இவர் பல திவ்யசேனத்துக்கு போயிருக்கார். வேதங்களும் ஈஸ்வருடைய வடிவு இருக்கும்படியே நீலத்தோயதமஸ்தா என்ன கலக்கன் என்று பேசிப்போம் இத்தனை எல்லாரும் கண்டது. வேதமாவது எம்பெருமான பாத்துருக்கா? இந்த நிற வேதம் இவ்வளவு வேதம் தான் பிரமாணம் நம்ம எல்லாம் சொல்றோம். வேதம் இந்த வடிவில் தான் பெருமாள் இருக்கான்னு எங்கேயாவது நிர்தாட்சம் பண்ணி அது பாத்துருக்கா? நிர்தாட்சம் பண்ணிருக்கு. நீலத்தோய் எதமஸ்தாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீளம் உண்ட மின்னன்ன மேனி பெருமான் என்று இப்படிலாம் ஆழ்வார்கள் எழுதியிருக்காரு. என்னன்ட்டு நீளம் உண்ட மின்னன்ன மேனி பெருமாள் நீளத்தை போல மின்னென்ன பொன் கலந்து நிறமாக ஏற்றிருக்கார். அப்படிதான் ஏற்றிருக்கார். இதை யாராவது பார்த்திருக்காளா அப்படின்னா யாரும் பார்த்தது இல்லை. பின்ன யார் பார்த்தனா? ஆனா நான் கண்ட காட்சியை வேதங்கள் கண்டதோ ஆழ்வார்கள் கண்டாளோ என்று மாறுதட்டி பேசுகிறார் இந்த பாசுரத்துல அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார்.
அதுக்கு மேல பாஷிகாருடைய விஷயங்கள்லாம் சாதிக்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அதாவது நீலத்தோட எதுவும் ஜெஸ்தா தெரிஞ்சாரோ இல்லையோ, அத இது அப்படியே பாஷிகாரம் வேதாந்த சங்கரத்துல எடுத்திருக்காரு. அதாவது ஆமா வேதாந்த சங்கரத்துல இதே வாக்கியத்தை எடுத்து விவரணம் பண்ணியிருக்கார். அப்போ எம்பெருமானுக்கு என்ன ஆகுதுன்னா ஆதித்ய வர்ணன், வித்யுத் வர்ணன். ஆதித்ய வர்ணன்னா சூரியனை போல இருக்கான், வித்யுத் வர்ணன்னா மின்னல் போல இருக்கான். இப்படி பல பிரகாரங்கள் அப்பப்போ இருக்கு. மரகதமணி போல் எம்பெருமானுடைய திருமணி மரகதம் போல இருக்கான். இப்படி ஒண்ணு சொல்றார். அதுக்கு சுவாமி தேசிகன் கோதா சுஜர சாதிப்பது கூட பிராட்டியினுடைய சொர்ணமயமான திருமணி நிறமானது எம்பெருமான மேல பட்டு அந்த கருமையும் பொன்னிறமும் சேர்ந்து கருநிற பொன்மேனி போல இருக்குன்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியானது அப்பப்ப இந்த வர்ணம்னு சொல்ல முடியாது. அத பாருங்க, பாலாதபான் மரகத கிரிநிபகா என்று வேதாசங்கரம் காலமேகத்தை அருணை கிரண் வழிய வற்றினார் போல திருவாழியானுடைய தேஜஸ் திருமேனி எங்கும் பரவி இருப்பையாலே மின்னிலங்கி திருவிருவு. ஆக நீலத்தோ எதமத்தியஸ்தார்னு சொன்னதுனால எம்பெருமானுடைய பக்கத்துல பிராட்டியினுடைய சொர்ணமயமான திருமேனியினுடைய சாயும் எம்பெருமானப்பட்டு மின்னிலங்கு போல தெரியுது. சக்கரத்தாழ்வான் இன்னும் அதை விட சமீபம், பிராட்டியாவது கொஞ்சம் தள்ளி இருப்பா. இந்த இது இருக்க சக்கரம் இருக்க, அதனுடைய சக்கரத்தினுடைய சொர்ணமயமான தேஜஸ் இருக்க, அதனுடைய பிரபயமானது எம்பெருமானப்பட்டு மின்னல் போல இருக்கான். மின்னிலங்கு திருவுருவு நீலத்தோ எதமத்தியஸ்தாது அப்படி எல்லாம். ஆக எம்பெருமானுக்கு தூர்வாதள பிரதிமையா தவதேக காந்தியா கோரோதனா ருச்சிரையாத ருச்சேந்திராயாக ஆசீதனுஜிதசிகாவள கண்ட சோபம் மாங்கல்யதம் பிரணவதாம் மதுவைரி காத்திரம். அப்படிப்பட்டு பிராட்டினுடைய திருமேனிரமான ஸ்வர்ணவர்ணமும் கோதாது திருமா உபயநாச்சிமார் இல்லையா, அதுல பிராட்டினுடைய திருமேனி சொர்ணம், கோதையினுடைய திருமேனி பச்சை திருமேனி. ஆக எம்பெருமான் திருமேனி கருப்பு. ஆக இவா பிராட்டி அதாவது மகாலட்சுமி கோதை இவா ரெண்டினுடைய நிறமும் பட்டு, அதாவது பிராட்டினுடைய சொர்ணமயமான திருமேனி சொர்ணமய நிறம், கோதையினுடைய பச்சை நிறம், எம்பெருமானுடைய கருநிலம். இது மூணுத்தையும் சேர்த்தா இதனுடைய காந்திகள்லாம் ஒன்னா கலந்து எம்பெருமானுடைய கழுத்துல மயில் கழுத்து போல இருக்குன்னு சாய்கிறார் அங்க. ஆக இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனி இப்படிப்பட்டது. அத்த திருமணி பெரிய திருமணியில முன்னே வண்ணம் இதே திருமணி பெரிய திருமணி சாய்கிறார். முன்னே வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்த லூரீரே. இந்த திருநெடுந்தாண்டத்துல 2 நிறத்தை எடுத்தார். திருமலை பெருமாளை சேவிக்க போனார் திருமங்கை ஆழ்வார். அங்க போய் சேவிக்க போன சாஸ்திரத்தை கொண்டு எந்த நேரத்தை கொண்டு நிர்தாரணம் பண்ண முடியல ஆழ்வாரால. சரி பெருமாளே நேரம் கட்டுமே, ஏன்னா பெருமாள் தான் இவருக்கு இவ்வளவு தூரம் போகாம பண்ற தன்னுடைய வடிவெல்லாம் காமிச்சு அவர்கிட்ட நேரம் கட்டுறமேன்னு சொல்லிட்டு இந்துருவ பெருமாள்கிட்ட கேட்கிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் இப்படிப்பட்டதுன்னு என்றும் காட்டீர் இந்த லூரீரே. இந்த திருவள்ளூர் இந்திரமேச அவனுடைய திருமேனி பல நிறங்கள் இருப்பதால் எப்பொழுதும் உள்ள நிறம் என்பதை யாவரும் அறியார். சாஸ்திரம் கொண்டுதான் அப்படியின்றி நீரே நான் கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படி காட்டிட வேண்டும் என்று கேட்கிறார். முன்னே வண்ணம் கிருதயுகத்தில் வெளுத்த நிறத்தை கொண்ட திருமேனி இருப்பான். கிருதயுகத்தில் ஜீவாத்மாக்களும் பலரும் சத்துவம் மிகுந்தவர்களாயிருப்பான். ஆகையால் வெளுத்த நிறத்தை இப்படி சாய்கிறார். ஆனா அதே திருச்செந்தபுரத்துல சாய்கிறார். பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசின் பசும்புறம் போலும் நீர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்று இவை நிறைந்த காலம் 4 மாலின் நீர்மை வையகம் மறைத்தது என்ன நீர்மையே. இந்த பாலின் நீர்மை பாலினுடைய ஒன்னு வியாக்கியம் எடுத்துட்டா ரொம்ப எங்கேயும் நீண்டு போறது. ஏன் பால் எடுத்தார் அப்படின்னா பாலுக்கு இனிமையும் உண்டு, வெண்மையாவும் தூய்மையாவும் இருக்கும். ஆக இனிமையோட கலந்த இந்த பால் இருக்க
அதனுடைய நீர்மை எடுத்தார். அதனுடைய நீர்மை பாலின் நீர்மை, செம்பொன் நீர்மை. செம்பொன் எடுத்ததுனால அங்க சொன்ன சிவந்த திருமேனி செம்பொன் நீர்மை, பொண்ணு செம்பொன் நீர்மை. திரேதாயுகத்தில் வந்தால் ருக்மாபம் என்றும் கட்டுரைத்தனன் பொன் உன் திருமேனி ஒளிவுவாது என்று சொல்லிவிட சிவந்த திருநிறத்தை கொள்ளும் சேயன் என்று திரதைக்கண் என்ற ஸ்தானத்திலே செம்பொன் நீர்மை. அங்க சேயன் என்று சொன்னாரு, செம்பொன் நீர்மை வச்சார். அந்நேரத்துக்கான விக்கிரகம் மகார்க்கம் உலை. ஏன் சொன்னத்தை எடுத்தார்னா விலை மடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆச்சரியமான நிறத்தை கொண்டவர் அப்படின்னு சாச்சார். அது அப்படி சொல்லிட்டு அப்புறம் பாசியின் புசம்புறம் போலும் பாசியின் பசும்புறம் துவாபர இடத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னா சமஹரமான எல்லாருக்கும் சமத்தை போக்கக்கூடியதான நிறத்தை என்ன நிறம் அப்படின்னா பாசி போல பசும்புறம் பசுமையான நிறத்தை உடையவர். பொற்புடாய் தலைத்து வண்டு விண்டுலான் நீல நீர்மை. நீளமும் கருமையும் வண்டினுடைய நிறம் இருக்க அந்த வண்டு போல நீளம் இருக்கிறது. இப்படி எல்லாம் மாறி மாறி வரும். இதெல்லாம் தான் என்றுவே நிறைந்த காலம் 4 மாய். ஆக திரேதாயுகம், கிருதயுகம், துவாபரம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இப்படி 4 விதமான பாலின் நீர்மை, செம்பொன் நீர்மை, பாசியின் புறம் பசும் நீர்மை, போலும் நீர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்று இவை நிறைந்த காலம் 4 மாய். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் 4 வர்ணங்களை கொண்டது அப்படின்னு சாதிச்சிட்டார். ஆக கிருதங்கள் யுகங்கள் தோறும் நிறங்கள் மாறும். ஆனால் எம்பெருமானுக்கு சொத்தகா இருக்கக்கூடியது எதுனாக்கா கருமுகில் தடங்கண்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரி கருநில வடிவத்தை உண்ட கொண்டவன் செங்கல் திருமான் இப்படிப்பட்ட அவனுடைய இதுதான் சாஸ்வதமான என்று சாதிக்கிறார். நாம இப்போ வியாக்கியானத்தை பார்ப்போம். வியாக்கியானம் வடிவிடையாட்டத்தில் வடிவிடைன்னா என்னன்னாக்க இடையாட்டம்னா அபேட்சிதமான அனுபவம். நமக்கு எதுல அனுபவம் ஏற்படணுமோ அந்த அனுபவத்துக்கு இடையாட்டம்னு பேரு. அந்த இப்போ நம்ம எங்க அப்படின்னா எம்பெருமானுடைய வடிவுன்னா திருமேனி அழகினுடைய அபேட்சிதமான அனுபவத்தை பெற போறோம். அதை பத்தி சாதிக்கிறார். திருவடிவில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த திருவடிவு இருக்க திவ்ய திருமேனியுடைய அழகு அது எப்படின்னா இவ்வடிவினை செய்வதை இவை கிடைக்கின்றார். இந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா விலட்சணமான இந்த திருவின் போட்டதுன்னா என்னன்னாக்கா நிரதிசயமான போகியத்தை தரக்கூடியது. அதனால திருவடின்னு போட்டார். விலட்சணமான அதுவும் இல்லாத எல்லாத்தையும் காட்டிலும் விலட்சணமான திருமணி உடையவன். திருவினுடைய வடிவெண்ணுதல் வடிவு என்ன அமைந்திருக்க திருவடிவு என்கிறது. வடிவுன்னே போலாம் இல்லைனாக்கா விலட்சணமான திருவடிவுன்னு போட்டார். அதுவும் இல்லாத அகலகில்லேன் இதம் என்கிற பிராட்டி தண்ணீர் என்னும்படி இருக்கிற துர்லபமான வடிவை கிடீர் நாட்டாருக்கு அழியமாய் முகம் கொடுத்தது என்று அவ்வடிவின் வைரட்சணியின் தோற்றுகைக்காக. ஆக எம்பெருமான் இந்த யாருக்கும் தேவை குடிக்க கிடையாது கண்ணு, அதாவது யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி இருக்கோ இல்லையோ சொரூபத்தை காட்டிலும் நமக்கு நம்ம திருத்தி பணிகொள்வதற்காக தன்னுடைய திருமேனியாக அப்பப்போ பெருமாள் காமிக்கிறான். ஏன்னா திருத்த முடியாத ஜந்துக்களை வடிவ காட்டி திருத்தினால அந்த அப்படிப்பட்ட துர்லபமான வடிவை நாட்டாருக்கு அழிய மாறி முகம் கொடுத்தது. நாம போல பெருமாளையே விஜயிக்க மாட்டோம் விமுகரா இருக்கும் இல்லையோ அந்த இப்படிப்பட்ட விமுகரா இருக்கோருக்கும் தன்னுடைய திருமேனி அழகை தாழ கொடுத்து பரிமாறி பண்ற மாதிரி பழகிற மாதிரி அந்த வடிவை காட்டி தோற்றுவிக்கா. அந்த வடிவு அப்படிப்பட்ட வடிவுன்னா யோகிகளா இருக்கிறவா அவளுடைய தபோபலத்தினால எம்பெருமான சாட்சாத்கரித்து அவ பண்ற பக்தி தனி. அது தவிர ஞானம் தெரிஞ்சவர்கள் அந்த ஞானத்தினால எம்பெருமான சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய அவர். நம்மை போல பாமரர்கள் இருக்காளே எதுவும் தெரியாது, பக்தியும் தெரியாது, தோத்தப்படம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அவனுடைய திருமேனியை பார்த்து ஆபாத சூடம் அனுபவின்றது திருமொழியிலும் தெரிவிக்கிற அழகு இருக்க அந்த பாடு இருக்க அதுல நமக்கு ஏற்படுற அனுபவம். அந்த அனுபவத்தை காமிக்கிறது எது? இந்த திருமேனி. அந்த திருமேனியை காமிக்கிறார். அவ்வடிவை உபகரித்தபடியை சொல்லுகிறது மேல் கருணெடுமாக. அந்த திருமேனி என்ன பண்றது அப்படின்னா கருணெடுமால் காலமேக நிபஸ்தியாமமான வடிவை உடையனாய் உபய விபூதிக்கும் அவ்வருகான பெரிய மேன்மையுடையவன்.
விபூதிக்கும் அவ்வருகான பெரிய திருமேனி. உபய விபூதிக்கும் அவ்வருகானன்னா அங்க பரமபதத்துல எப்படி பெருமாள் திருமேனி அது எப்படி ஸ்வயம் பிரகாசமோ அதே ஸ்வயம் பிரகாச தன்மையோட தான் பெருமாளுடைய திருமேனி இங்கேயும் இருக்கு. அதனால நம்ம கண்ணுக்கு அங்க மாதிரி நித்திய சூழல் அனுபவிக்கிற மாதிரி இங்க பண்ண முடியாது. தவிர ஏதோ ஐசிங்கர் போல இருக்கிற மகான்கள் ஆச்சாரியர் புருஷர்கள் இவாளெல்லாம் எம்பெருமானை சேவிச்சு தவிர முடியுமே தவிர நமக்கு அந்த சுயப்பிரகாச தன்மையெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சுத்த சத்துவமயமான திருமேனி, அந்த திருமேனி அப்படிப்பட்ட திருமேனி தான் இங்கேயும் இருக்கார். உபயோகிக்கும் அவ்வருகான பெரிய அவ்வருகுனாக்க ஒரு இந்த தன்மை ஒண்ணு கூட குறையாது. அங்க பரமபதத்துல அவதாரங்கள் தோறும் திருமேனி தசரதுக்கு குமாரனா பிறந்தார், யசோதைக்கு குமாரனா பிறந்தார், தேவி குமாரனா பிறந்தான்னா கூட அந்த திருமேனியில் இருக்கிற கல்யாண குணங்களும் அந்த சுபாஷயமான திருமேனிக்கும் எந்த பெண்ணும் எந்த இதுவும் கிடையாது. அவதார் கிடையாதுன்னு சொல்றா. அப்படிப்பட்ட மேன்மையுடைய திருமேனி இத்தால் விலட்சண விக்கிரகயுக்தனாய் ஸ்வயம் நிரபேட்சனாய் சர்வாதிகனாய் இருக்கும் இவன் கிடீர் இப்படியான் என்கிறார். நெடுமால் இப்படிப்பட்ட நெடுமால் இருக்கார இவர் எப்படிப்பட்ட தெரியுமன்னா சர்வாதிகாரி நிரபேட்சன் ஸ்வயம் நிரபேட்சனாய் திருமேனி அத்புதமான விலட்சணமான திருமேனி. நம்மள மாதிரி பாஞ்சபோதி திருமேனி அவன் கிடையாது. சத்துவ பிரசுரமான திருமேனி. அப்படிப்பட்ட யாரையும் எதிர்பார்க்காத ஸ்வயம் நிரபேட்சனாய் சர்வாதிகாரம் எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சக்தியை சாமர்த்தியம் பெற்றவனாய் இருக்கிறதுனால கருணெடுமால் அதுவா கருணெடுமால் மால்னா எல்லோருக்கும் வியாமோகத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். எப்படிப்பட்டவன் அந்த கருணில வண்ணத்தோட கூட எல்லோரையும் அந்த நிறத்தினாலேயே திருமேனினால வசீகரம் பண்றதுன்னு ஒரு விஷயம். அந்த திருமேனியுடைய வர்ணம் இருக்க அது கூட எல்லோரையும் ஆகாஷம் பண்ணிக்கிறது. அதிவியாமுக்தம் என்னவுமா அப்படிப்பட்ட அதிவியாமுக்தம்னா அதிலே ஈடுபடுமையா பண்ணப்படுறதுதான். இத்தால் இப்படி இருக்கிறவன் தன்னை அழிய மாறி முகம் காட்டுகைக்கு ஹேது ஆசித வியாமுக்தனாகினாலே என்று ஹேதுவுமா. ஆக இப்படி தன்னை மாறி தன்னுடைய திருமேனியெல்லாம் இப்படி காமிக்கிறது யாருக்குன்னா ஆசிரியர்களுக்காக. சேன் என்றும் திரேதைக்கண் திரேதாயுகத்தில் வந்தால் சிவந்த வடிவை உடையனாய் இருக்கும் அக்காலத்திலே புருஷர்கள் ரஜ பிரசுரராகியாலே சிவப்பயலாயிற்று ஏற்கனவே இதெல்லாம் சொன்னேன். அந்த காலத்துல துவாபர யுகத்துல திரேதாயுகத்துல அவர்கள் எல்லாம் ரஜ பிரசுரராகினாலே சிவப்பு நிறத்தை அபேட்சித்தார்கள். அந்த சிவப்பு கண்ணத்தினால அந்த ருச்சி அனுகுணமாக சிவந்த வடிவை கொண்ட திருமுகம் காட்டும் ரஜஸ் சிவந்திருக்க கிடவதாய் சத்துவம் வெளுத்திருக்க கிடவதாய் தமசு கருத்திருக்க கிடவதாய் இருப்பதே லோகித சுக்ல கிருஷ்ணாம் அஜாம் ஏகாம் லோகித கிருஷ்ண சுக்லாம் சொன்னோம் இல்லையோ அதுதான் என்றே பிரகிருதிக்கு அசாதமான குணத்தை சொல்லிட்டு ஆக பிரகிருதிக்கு சொல்லப்பட்டதான இந்த குணம் இருக்க அதை சொல்லி சிவந்த வடிவை சொல்லிட்டு அதனால ஏன் முதல்ல சிவப்பு நேரத்தை சொன்னார்னாக்கா இந்த ஸ்ருதி அனுப்பிரகாரம் தான் சொன்னார். என்று ஸ்ருதி சாய அருள் செய்கிறார். ஆக ஸ்ருதி ஆழ்வார் மாறி சொன்னதுக்கு சத்துவரஜ சமசன் சொல்றதுக்கு பதிலா ரஜஸ் சத்துவ தமசன் சொன்னதுக்கு ஏன் காரணம்னாக்கா ஸ்ருதி பிரகாரம் தான் ஆழ்வார் பண்ணியிருக்கார். அருள் செய்த தொற்ற சேஷு உவப்புக்கு அனுபவமாக சேஷபூதன் தன் வடிவை அமைக்க என்றிக்கே சேஷ உபத்துக்கு சாதாரண லோகத்துல எஜமானனுக்கு இஷ்டமாகத்தான் சேஷபூதன் மாத்திப்பான். ஆனா இங்க பெருமாள் சேஷபூதர்கள் நாம பிரார்த்திக்க அவன் நேரம் எடுத்துக்கிறானா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்படி அவரை தாழாகிறான். அதான் இங்க தகிற சேஷு யுகப்புக்கு அனுகுணமாக சேஷபூதன் தன் வடிவை அமைக்க அன்றிக்கே எம்பெருமான் உனக்கு என்ன வேணும் என்ன நேரத்துல நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டா இங்க பெருமாள் என்ன திருவிழமோ அந்த நேரத்தையே சேவை சாய்க்கலாமே அப்படின்னு சொல்லாம இல்லையோ. சேஷ வகுப்புக்கு தேவட என்ன வகுப்போ அந்த நேரத்துல எனக்கு சேவை சாய்ச்சா போறோம் அப்படின்னு சேஷபூதன் சொல்லாம இல்லையா. எனக்கு தேவ சிவப்பு கலர் தான் சேவை சாய்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அதுக்கேற்ற மாதிரி அவன் சேவை கொடுக்கிறான். சேஷி யுகப்புக்கு அனுகுணமா சேஷபூதன் தன் வடிவை அமைக்க சேஷபூதன் உகப்புக்கு அனுகுணமாக
ஆக இவன் பிரார்த்திக்க அவன் சேஷி தன் வடிவை அழியமாறுகிறானிலே சொத்தகா அவனுடைய நிறமானது கருநிறம் சொன்னவன்னா கூட அந்தந்த யுகத்துல அந்தந்த ஆசிரியர்கள் பிரார்த்திக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த சுவாபாவிகமான கருநிலத்தை சிவப்பா மாத்தின்றான். அது யாரு? சேஷபூதர்கள் பிரார்த்திக்க. இந்த பக்தி எல்லாம் ரொம்ப அழகா கவனிக்கணும். சேஷி யுகப்புக்கு தான் நாம இருக்கமே தவிர நம்ம உபக்கு சேஷி கிடையாது. ஆனால் இங்க பெருமாள் என்ன தெரியுமா, நமக்காக நாம் என்ன பிரார்த்திக்கிறோமோ அதுக்கு பிரார்த்தனை பண்றார். தமருகந்தர் எவ்வுறம் என்கிறபடியே என்றும் என்று என்கிறவை ஊழிதோர் ஊழி நின்னேத்தலால் என்கிற விடத்துல அன்வைக்க கடவது. பெருவடிவில் கடலமுதங் கொண்ட காலம், பெருவடிவில் கடலமுதங் கொண்ட காலம் கிருதயுகத்தில் வந்தால் திரேதைக்கன் என்ற பாதி கிருதயுகம் என்னாதே. கிருதயுகம் சொல்லாத அங்க திரேதைக்கன் சொன்னார், இங்க கிருதயுகம் ஏன் சொல்ல அப்படின்னா அதுதான் சாய்கிறார். இங்க கடலமுதன் கொண்ட காலம் திரேதைக்கன் என்று மலட்டு காலம் போல இருக்கையாலே பகவத் ஸ்பர்சியான காலம் என்று அருளி செய்கிறார். இந்த திரேதைக்கன் சொல்லிட்டா அது என்னோ அந்த யுகம் முடிஞ்சு போடும் அப்படின்னுட்டு. ஆனா அப்படி இல்லை. பெருமாளுடைய ஒரு அதிசயமான காரியத்தை விட்டு சொன்னோம்னாக்கா அந்த காலத்துக்கு ஒரு பேர். ஒரு உயர்ந்த வஸ்து சொல்லணும்னா அது பேர் இட்டு சொல்ல மாட்டா. அந்த மாதிரி உயர்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி நடந்த காலத்தை கொண்டு தான் சொல்லுவா. அதுதான் சொல்ல பகவத் ஸ்பர்சியான காலம் என்று அருளி செய்கிறார். பகவத்தினுடைய ஸ்பர்சினா அவனுடைய திருவிளையாடல். அந்த திருவிளையாடத்து காலத்து அக்காலத்தில் பண்ணின வியாபாரம் தமக்கு அபிமதியாய் இருக்கையாலே இதுக்கு என்ன உதாரணம்? அதான் பெரிய திருநாளிலே ஆதரமுடையார் பங்குனி மாசத்துக்கு பின்பு காரியம் செய்கிறோம் என்ன பிராப்தமாயிருக்க பெரிய நாளுக்கு பின் காரியம் செய்கிறோம் என்னமா போலே நீ இந்த காரியத்தை எனக்கு முடிச்சுக்கிட்டு அது சொன்னோம் இல்லையா, ஸ்ரீரங்கத்துல இருவாகிட்ட போய் ஒரு காரியத்தை முடிச்சுக்கணும்னு சொன்னா அவன் என்ன சொன்னா, நாளைக்கு பண்றேன் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டான். நான் திரேதைக்கன் அப்படின்னு சொல்ல மாட்டான். பங்குனி மாசத்துல உற்சவம் நடக்கிறது. அந்த பெருவிழா முடிந்த பிறப்பு நீ சொன்ன காரியத்தை நான் செய்கிறேன். நான் சித்திரை மாசத்துல பண்ணித்தரேன் அப்ப பண்ணித்தரேன் சொல்ல மாட்டான். பெருவிழா ஆன பிற்பாடு. அதனாலதான் சொன்னார். அதே போலதான் இங்க என்ன பண்ணார், கடலமுதம் கொண்ட காலம் அப்படின்னு காலத்தை கிருத்திகைன்னு சொல்லாம அந்த பெருவிழா எப்படி பங்குனியில பெருவிழான்னு சொல்லுவோமோ பங்குனி மாசத்துக்கு பின்பு செய்கிறோம் என்ன பிராப்தமாயிருக்கு. நான் ஆட்டம் பெரிய பங்குனி மாசத்துக்கு அப்புறம் பண்றேன்னு சொல்லாம இல்லையா, அந்த ஊர்ல இருக்கிறோம் சொல்ல மாட்டாளாம். என்ன சொல்லுவாளாம் அப்படின்னா, பெரிய திருநாளுக்கு பின்பு காரியம் செய்கிறோம், பங்குனி மாசத்துக்கு பின்னாடி காரியம் சொல்ல மாட்டா. பெரிய திருநாளுக்கு பின்பு காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடலமுதம் கொண்ட காலம் ஆழ்வார் செய்கிறார். நாம சொல்றதை கொண்டு எப்படி சொல்ற, பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் என்பானெனில் 14 நவராயிர காதுமாறு பரப்பையுடைத்தாயிரு கீழாத்தியா இருப்பது இப்பாப்படங்களும் விரும்பும்படியதே ஆளும் தோளும் முடிகளும் சமனில்லாத வளர்ப்பி என்கிறபடியே கண் வளர்ந்தழுவது அவ்வடி கடைகிற போது ஒரு கடல் செவ்வேன் என்று ஒரு கடலை கிடைத்தார் போல இருக்கையாலே அருளி செய்கிறார். சமஹரமாய் அபரிச்சின்னமாய் இதே கடல் இருப்பது அப்படியே சமஹரமாய் அபரிச்சின்னமாய் போக்கியமாய் இருக்கும்படி. ஆக பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம். அவன் எப்பேற்பட்ட திருமணி எடுத்துனா, ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரம் எவ்வளவு பரப்பு எவ்வளவு ஆழம், இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி பெருமாள் அந்த தான் கூர்மமா அவதரிச்சு அந்த கூர்மத்துக்கு மேல் அந்த வாசியை கைத்த கட்டி அதுக்கு மேல போகாததுக்காக இந்த வண்டியில அச்சு போட்டுருவாள் இல்லையோ, அச்சு போட்டோன்னா அதுக்கு ஒரு ஆணி போடுவா. அந்த ஆணி போட்டாதான் வெளியில வராது இருக்கும். அந்த மாதிரி இந்த கரையிச்சு இது மத்த நாட்டி முதுகுல தயிர் கரைச்ச கயிறு. அதுக்காக அந்த மாதிரி எம்பெருமான் ஒரு கையாலும்
அந்த மேல் பரப்பை பிடிச்சிட்டு கையால தாங்கிட்டு தன்னுடைய கூந்தலெல்லாம் விரிச்சு அந்த அலைகள்ல இப்படிப்பட்ட ஒரு மனசால கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு அவதாரத்தை எடுத்தானே. அந்த அவதாரத்தை நினைச்சதா கூட நமக்கு சமமா இருக்கு. ஆனா அவன் யாருடைய சமத்துக்காக, தேவருடைய சமத்தை போக்குறதுக்காக அவன் பண்ண காரியத்தை பார்த்தா இப்படி ஐயோ நமக்கு பயமா இருக்கு, நமக்கு சமமா இருக்கு. ஆனா தேவருடைய தன்னை பிரார்த்திச்ச தேவருடைய சமத்தை போக்குவதற்காக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அச்சிந்தியமாய் அபரிச்சின்னமாய் அவன் திருமேனியுடைய அபரிச்சின்னமான திருமேனி போக்கியமா இருக்கிறது. அதான் பெருவடிவில் கடலமுதன் கொண்ட காலம். கடலமுதன் கொண்ட காலம் சொன்னாலே போறோம். பெருவடிவில் கடலமுதன் கொண்ட காலம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பெரிய திருமணம் எடுத்திருக்காரு. ஆக அப்படிப்பட்ட தாளும் தோளும் முடிகளும் சம இல்லாத வளப்பரப்பி, தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பரபரப்பி, எவ்வளவு விஸ்தீர்ணம் தெரியாது, என்னன்னு தெரியாது. அதுக்கு ஏத்த மாதிரி தன் திருமேனியுடைய பெரியது தோள்கள், கால், இது ரெண்டு இப்படி பரவி இருக்கும். திருமுடி அப்படின்னா அந்த சமுதிரத்துக்கு எவ்வளவு. ஆக இப்படி எல்லாம் ஆச்சரியமான அந்த பாசம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சேவையானது பெருவடிவு அகவா பெருவடிவு என்று அசங்கியாதமான வடிவாலே என்னவுமா மந்தரம் அழுந்தாமைக்கு கூர்மரூபியாய் சொன்னேன். அந்த மலை வந்து அழாது ரொம்ப அந்த மலையானது மேருமலையானது சமுதிரத்துல இறங்கிச்சுன்னா அது உள்ள போடும். அது உள்ள போகாததுக்காக கீழே கூர்மமா இருந்து பெருமாள் தாங்கினார். அழுந்தாமை கூர்மரூபியாய் மேலே கொந்தளியாமை கேக்கு. சரி, அந்த மலை தான் சரி கூர்ம கீழே தாங்கிறது. சரி, மலை எங்க மேல போயிட்டு போறது, அது மேல போகாததுக்காக மேலே கொந்தளியாமைக்கு பிருகத் ரூபியுமாய். பிருகத் ரூபம்னா ரொம்ப பெருசு. அதாவது இந்த கீழே கையை வச்சுட்டு மேல ஒரு வஸ்து இப்படி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறானாக்கா, எவ்வளவு வஸ்து அடுக்கி எடுத்துன்னு போறான். அந்த வஸ்து அடிக்க இந்த ஹோட்டல்ல சர்வர்லாம் நினைச்ச கீழே ஒரு கையில மேல ஒரு கையில வச்சுட்டு போவான், இப்படி பிடிச்சிட்டு போனான். அப்புறம் அவன் கொண்டு கொண்டு வைப்பான். அந்த மாதிரி கீழே அழுந்தாமையும் மேலையும் விழுந்து போகாதையும் இப்படி கையை பிடிக்கணும். அப்படிப்பட்ட மிருகத் ரூபியுமாய் தேவதைகளோடு அந்நியதமமான வடிவை கொண்டும், தேவதைகளுக்கு அசுரர்களோடு அந்நியதமமான வடிவை கொண்டும், தேவர்களுக்கு ஏற்ப வடிவும் இவனுக்கு அசுரர்களுக்கு ஏற்ப வடிவம் கொண்டு அவருடைய மத்திய நின்று வலித்தும் அவர்களுக்கு பக்கமாக இருந்து வாசிக்கு பலகரனாய் புகுந்து நின்றும் என்ன திருஷ்டம் சுராசுரைகி. ஆக அந்த வாசிக்கு அந்த பாம்புக்கு இழுக்கிறாள அதுக்கு பலமாக கொடுது என்றும் மலையோடு தேவதைகளோடு அசுரர்களோடு வாசேர வியாபித்து பலாதானம் பண்ணுவதாயும் இப்படி அநேகம் வடிவு கொண்ட இந்த பெருவடிவுன்னு சொன்னதுனால அவன் அந்த ஆழ்வார்களால் தான் அனுபவிக்க முடியும், நம்மளால அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட வாசிக்க என்னதான் இப்படி கலைஞ்சா கூட அதுக்கு சக்தி வேண்டாமா, அதுக்கு சக்தி பெருமாள் கொடுக்குறார். தேவதைகளுக்கு பார்த்தா தேவதைக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறார், அசுரர்களுக்கு பார்த்தா அசுரருக்கு ஏற்ற மாதிரி சாதிக்கிறார். ரெண்டு பேரும் திருச்சின்னு அந்த மோகன அவதாரம் பண்ணி இப்படிதான் பண்ணார்ல. இப்படிப்பட்ட வடிவு கடலமுதன் கொண்ட காலம். இது நாழியாச்சுன்னா சொல்லுங்க. அடியன் இங்க 9:15 ஆறுது. சரி, 1.25 மணி நேரம் ஆயிருக்கு அடியன். சரி சரி, மேல் கூட அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடியன் அடியன் அபவாண்டல் ஆரம்பிச்சு அந்த பேராவோட இப்படி பலதானம் பண்ணுவதாயும் இப்படி அநேகம் வடிவை கொண்டபடி அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்து இந்த சமுதிரோதனம் பண்ணி பிராட்டி அடைஞ்சாரோ இல்லையோ அந்த காலம்தான் கிருதயுகம். அந்த கிருதயுகத்து பேர் சொல்லாம அந்த பெருமாள் பண்ண சேஷிதமான அந்த திவ்ய அவதாரத்து மகிமையை சொல்லி அவனுடைய விசேஷங்களை சொல்லி இதை முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை ஐஷியனுடைய வியாக்கியானத்தை கொண்டு சேவிச்சோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடியன் யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஏதாவது சொல்ல விரும்புறதுன்னா சொல்லுங்க அடியன். சுவாமி இன்னைக்கு பெருமாளோட திருமேனிய வைபவத்தை பத்தி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா சாய்ச்சது. பேசிங்கரோட சேர்ந்து சாய்ச்சதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கிருத்தஜ்ஞை தெரிவிச்சு
திருநாமா? அடியன் கிருஷ்ணகுமார் அடியன். சரி 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 சரி, இதோட முடிச்சுக்கலாமா? அடியன் அடியன் வச்சிடறோம். அடியன் ஸ்ரீமத் அடியன் ரங்க சடாரி சந்தூர் ரங்கதுரீன சாசனவதம் நாராயணம் யோகினம் குணம்புதாகிரம் நாராயண ஸ்ரீ ரங்கநாத ரமாசியாம சிவதே சிவன் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.